வணக்கம். கன்னடத்து பைங்கிளி சரோஜாதேவி தன்னுடைய 87 வயதில் வயது மூப்பு காரணமாக இயற்கை எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் திரையுலகம் மட்டுமில்லை, இந்திய திரையுலகமே அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல பேர் கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மனசில், ரசிகர்கள் மனசில் நீங்காத இடத்தை பிடிச்சவங்க சரோஜாதேவி. அவங்களுக்கு கன்னடத்து பைங்கிளி அப்படிங்கிற ஒரு அடைமொழி உண்டு. இந்த அடைமொழி எதுக்கு அப்படின்னா, அவங்களுடைய பூர்வீகம் கர்நாடகா. ஆனால் தமிழ் மக்கள் மனசில் குறிப்பாக அத்தனை படங்களும் எந்த படம் நடித்தாங்களோ அத்தனை படங்களும் ஹிட்டு அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ச்சியான வெற்றி படங்களை கொடுத்தவங்க சரோஜாதேவி. இன்னும் சொல்ல போனால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே நேரத்தில் சரோஜாதேவி கையில் 30 படங்கள் இருக்குமா. அந்த அளவுக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி பல மொழிகளில் ஓடிக்கிட்டே இருந்தவங்க. இன்னும் சொல்ல போனால் ஹிந்தி படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஏன் கன்னடத்து பைங்கிளி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் நல்ல தமிழில் பேசுவாங்க, ஆனால் அவங்க தமிழ் ஒரு மாதிரி கொஞ்சி 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 இருக்கும். அதனால தான் கன்னடத்து பைங்கிளி அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுலேயும் குறிப்பாக கவியரசர் கண்ணதாசன் கூட ஒரு சில பாடல்களில் அப்படி லைட்டாக கிண்டல் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா அப்படின்னு சரோஜாதேவிக்கு தான் போட்டிருப்பார். சரோஜாதேவியை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் ரொம்ப வித்தியாசமான நடிகை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, எந்த நடிகர் கூட நடிக்கிறாங்களோ அவங்க கூட அவங்க நடிப்புக்கு ஏற்றது மாதிரி தன்னை உயர்த்திக்கவோ தாழ்த்திக்கவோ அல்லது அவங்களுக்கு ஏற்றது மாதிரி மாறிக்கவோ செய்யக்கூடிய ஒரு வித்தியாசமான நடிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணம் வச்சுக்கலாமே. இப்போ ஜெமினி கூட நடித்தாங்க அப்படின்னா அவர் ஸ்டைல் என்னவோ அதை ஒட்டி நடிக்கக்கூடியவங்க. இப்போ எம்ஜிஆர் கூட நடித்தாங்க அப்படின்னா எம்ஜிஆருடைய அந்த நெளிவு சுழிவு பார்த்து நடிக்கக்கூடியவங்க. இன்னும் சொல்ல போனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்தாங்க அப்படின்னா ஏறத்தாழ அவருக்கு இணையாக அசுரத்தனமாக போட்டி போட்டு நடிக்கக்கூடியவங்க. அதுக்கு ஒரு பல உதாரணங்கள் சொல்லலாம். நீங்கள் பாலும் பழமும் படத்தை பார்த்தீங்கன்னா சிவாஜியே மிரள்ற அளவுக்கு அப்படி சொல்லிடக்கூடாது, ஆனால் அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாகப்பிரிவினை ஆகட்டும், இப்படி பல படங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் ஜெமினி கணேசனோட ஒருத்தர் கதாநாயகி நடித்தா பெரும்பாலும் அவர் கூட தான் நடிப்பாங்க. அதே மாதிரி சிவாஜி கூட ஒருத்தர் கதாநாயகியாக நடித்தா அவர் கூட தான் நடிப்பாங்க. எம்ஜிஆர் கூட நடித்தா பெரும்பாலும் எம்ஜிஆர் கூட தான் நடிச்சிருப்பாங்க. இதுதான் யதார்த்தம், நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா. ஆனால் இதில் கொஞ்சம் விதிவிலக்கான நடிகை யார் அப்படின்னா, கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் சொல்லலாம் சரோஜாதேவி அப்படின்னு. ஏன் அப்படின்னா, எம்ஜிஆர் கூட ஏறத்தாழ 26 படங்கள் நடிச்சிருக்காங்க. சிவாஜி கூட ஏறத்தாழ 22 படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் கவனித்து பார்த்தா எம்ஜிஆர் கூட நடித்த பல படங்கள் ரொம்பவே பேசப்படக்கூடிய திரைப்படங்கள். தன்னுடைய 17வது வயதில் சினிமாவில் அறிமுகமாக இருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க ஒரு நடன கலைஞர் தான். தங்கமலை ரகசியம் அப்படிங்கிற பிஆர் பந்துல படத்தில் தான் தமிழில் ஒரு சில காட்சிகளில் நடனமாடுற காட்சிகளில் அறிமுகமாகறாங்க. அதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் மகாகவி காளிதாஸ் அப்படிங்கிற அந்த படத்தில் அறிமுகமாகறாங்க. அது பெரிய வெற்றி படமாகுது. இந்த தங்கமலை ரகசியத்தில் அந்த ஒரு காட்சி வர்றதை பார்த்துட்டு பிறகு தான் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படத்தில் பயன்படுத்துகிறாரு. எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படத்தில் பயன்படுத்துகிறதே ரொம்ப வித்தியாசமான விஷயம்தான். என்ன காரணம் அப்படின்னா, பானுமதி தான் முதல்ல கதாநாயகி அறிமுகமாகறாங்க. பானுமதிக்கு எம்ஜிஆருக்கும் சின்ன மனத்தாங்கல் வருது. மனத்தாங்கலுக்கு பிறகு பானுமதி அனுப்பி விட்டுட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு புலி மான வேட்டையாடுறது மாதிரி ஒரு காட்சியை வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தா இவங்க சரோஜாதேவியை நடிக்க வச்சிருப்பார். அதுலேயும் அந்த காலகட்டத்தில் இந்த காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம் அப்படிங்கிற பாட்டு ரொம்பவே மக்கள் மனசில் நீங்காத இடத்தை பிடிச்சது. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் கூட திருடாதே திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லலாம். எம்ஜிஆர் கூட நடிச்சு எந்த படம் நடித்தாலும் எம்ஜிஆர் கூட அத்தனை படமும் ஹிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு பேர் எடுத்திருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் அன்பேவா திரைப்படம் நீங்கள் மறக்கவே முடியாது. அதில் வரக்கூடிய இன்னமும் பல பெண்கள் காலம் கடந்து 3 தலைமுறை ஆகிப்போச்சு. அப்படி லவ் பேர்ட்ஸ் அப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரி சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே புதிய பறவை திரைப்படத்தில், புதிய பறவையில் ரொம்ப வித்தியாசமான மாடர்ன் ஒரு கேர்ளாக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் புதிய பறவை அப்படின்ன உடனே இல்லை கோபால் இல்லை அப்படிங்கிற அந்த பேர் இருக்கு இல்லையா, அதை விவேக் வரைக்கும் அந்த காட்சியை நகைச்சுவையாக மாற்றுறதுக்கான அப்படி ஒரு இடத்தை கொடுத்து ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க சரோஜாதேவி. இன்னும் பல படங்களில் சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. எந்த படத்தில் சரோஜாதேவி நடித்தாலும் அந்த படம் வெற்றி படமாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டவங்க சரோஜாதேவி. சரோஜாதேவியை பொறுத்த வரைக்கும் என்ன
சொல்லுவாங்கன்னா, மேக்கப்பில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவங்க, உடை அலங்காரத்தில் ரொம்ப அழகாக கவனம் செலுத்தக்கூடியவங்க. நீங்கள் எந்த ஒரு படத்தை பார்த்தாலும் சாதாரணமான படமாக அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த லிப்ஸ்டிக்லேருந்து, அதே மாதிரி எப்படி வந்து முடியை டிசைன் பண்ணுறது, இதிலேருந்து என்ன நகைகள் போடுறது, இது முழுக்க ரொம்ப ரொம்ப பிரத்யேகமாக கவனம் எடுத்து செஞ்ச முதல் நடிகை அப்படின்னு சொல்லி சரோஜாதேவியை சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல நடிகர்கள், அது KR விஜயாவாக இருக்கட்டும், இல்லை ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில் அந்த வாணி ஸ்ரீயாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா நடிகைகளுமே இவங்களுக்கு பிறகு தான் பின்பற்றி நடிக்க அந்த உடை அலங்காரத்தில் மற்ற தன்னை பற்றி அழகூட்டுறதுல பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பல மொழிகளில் நடித்தது இவங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு. தொழிலில் ரொம்ப நேர்மையான பெண்மணி அப்படின்னு பேர் எடுத்தவங்க. இவங்க நடித்த கடைசி திரைப்படம் எது அப்படின்னா, ஆதவன் அப்படிங்கிற திரைப்படம். தமிழில் சூர்யா கூட நடிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பல படங்களில், அதாவது தாயா நடிச்சிருப்பாங்க ஒரு சில படங்களில். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் பலரால் கொண்டாடப்படக்கூடிய நடிகை சரோஜாதேவி. சரோஜாதேவியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு சில கணக்கு இருக்கு இல்லையா. அதாவது பனித்திரை அப்படிங்கிற திரைப்படம் முக்தா ஃபிலிம் சார்பாக முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்குறாரு. அப்போ அந்த காலகட்டத்தில் கவியரசர் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, பனித்திரைங்கிறது கொஞ்சம் அரைச்சொல் மாதிரி இருக்குப்பா, அதனால் பேரை கொஞ்சம் பார்த்து வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் முக்தா ஸ்ரீனிவாசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முற்போக்கானவர். அவர் ஆரம்ப காலத்தில் இடதுசாரி இயக்கங்கள் இருந்தவர். அதனால் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. படத்துக்கான வேலைகள்லாம் பார்க்குறாரு. கதாநாயகன் அமையலை. இந்த படத்தில் இவங்க தான் கதாநாயகி. அப்போ முக்தா ஸ்ரீனிவாசன் படத்தை கைவிட்டுறலாம் அப்படிங்கிற வகையில் இருக்கிறப்ப பல பேர் கூட பேசி கடைசியாக ஜெமினி கூட பேசி நீங்கள் அவசியம் இந்த படத்தில் நடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு ஜெமினி கணேசன் சரோஜாதேவி கேட்டதுக்கு இணங்க நடித்து இந்த படம் வெளியாகி வெற்றி படமாக வாணிச்சு. அந்த வகையில் இப்போ வரைக்கும் பலரால் கொண்டாடப்படக்கூடிய நடிகை சரோஜாதேவி. அவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டுமில்லை, தென்னிந்திய சினிமாவுக்கு ஒரு பேரிழப்பு. அந்த வகையில் அவருக்கு அஞ்சலிகளை செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.